அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பாங்கு எப்படி சொல்லணும், பாங்கு சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய நம்ம அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், இன்னும் பாங்கு சொல்லி முடித்தோடனே ஓதக்கூடிய அந்த துவா இன்ஷா அல்லாஹ் அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை கற்றுக்கோங்க. கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருங்க. இப்போ நம்ம பாங்கு சொல்லும் முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பாங்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல அல்லாஹு அக்பர் அப்படின்ற வார்த்தையை 4 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அப்படின்ற வார்த்தைகளை 2 தடவை சொல்லணும். அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா அப்படின்ற வார்த்தையை 2 முறை சொல்லணும். ஹய்யால சலா அப்படின்ற வார்த்தையை 2 முறை சொல்லணும். ஹய்யாலல் ஃபலா அப்படின்ற வார்த்தையை 2 முறை சொல்லணும். கடைசியாக அல்லாஹு அக்பர் 2 முறை சொல்லணும். லா இலாஹ இல்லல்லா 1 முறை சொல்லணும். இதுதான் பாங்கு சொல்லக்கூடிய முறையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை நான் உங்களுக்கு முழுமையாக ஒரு தடவை நான் சொல்கிறேன். இது நீங்கள் அன்றாட உங்களுடைய பள்ளிகள்லேருந்து நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான். இருந்தாலும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா ஹய்யாலஸ் ஸலாஹ் ஹய்யாலஸ் ஸலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லா. இதுதான் பாங்கு சொல்கிற முறையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை தினமும் கேட்டுட்ருக்கோம். ஆனால் இதனுடைய பொருள் என்னன்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பருக்கு அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்றது அர்த்தம். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அப்படின்னா நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நான் சாட்சி சொல்கிறேன். அதே மாதிரி அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய தூதராக இருக்காங்க அப்படின்னு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹய்யாலஸ் ஸலா, இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா தொழுகைக்காக நீங்கள்லாம் விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஹய்யாலஸ் ஸலா. அதே மாதிரி ஹய்யாலல் ஃபலா அப்படின்னா வெற்றியோட பக்கம் விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அதாவது அல்லாஹ் மிக பெரியவன். அடுத்து லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. இது எல்லாமே நமக்கு பழக்கமான வார்த்தைகள். இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியும். ஆனால் ஹய்யாலஸ் ஸலா அப்படின்னா தொழுகைக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி ஹய்யாலல் ஃபலா அப்படின்னா வெற்றியோட பக்கம் வாங்க அப்படின்னு நம்மளை அழைக்கிறாங்க. இதுதான் இந்த 2 வார்த்தைகளுடைய அர்த்தமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொல்கிறது எப்படி, பாங்குடைய பொருள் எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஜருடைய பாங்கில் மட்டும் ஹய்யாலல் ஃபலா அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறமா அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா தூக்கத்தை விட தொழுகை தான் மேலானது அப்படின்றது தான் இந்த அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தமாக இருக்குது. இதை அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம்ன்ற வார்த்தையை ஹய்யாலல் ஃபலா சொன்னதுக்கப்புறம் 2 தடவை சொல்லணும். இது ஃபஜருடைய பாங்கில் மட்டும். இப்போ நம்ம பாங்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துட்டோம். பாங்கு சொல்லக்கூடியவங்க அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாங்கு சொல்கிறவங்க ஹய்யாலஸ் ஸலான்னு சொல்லும் பொழுது அவங்க வலது பக்கம் முகத்தை திருப்பி தான் ஹய்யாலஸ் ஸலா சொல்லணும். அதே மாதிரி அவங்க ஹய்யாலல் ஃபலா சொல்லும் பொழுது அவங்களுடைய முகத்தை இடது பக்கமாக திருப்பி தான் ஹய்யாலல் ஃபலா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவங்க பாங்கு சொல்லும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒழுவுடன் இருப்பதும் அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய 2 கலிமா விரல்களையும் அவங்க என்ன பண்ணணும்னா தன்னுடைய காதுக்குள்ளே வச்சுட்டு பாங்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும்.
இப்போ நம்ம அடுத்து பாங்குக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்றத இன்ஷால்லா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். பாங்கு சொல்கிறவங்க சொல்கிறது போலேயே தான் நம்ம கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் ஹையால சலா ஹையாலல் ஃபலா அப்படின்ற வார்த்தைகளை வந்து முஅத்தினார் வந்து சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் அப்படின்றத வந்து நம்ம வந்து திருப்பி பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து அல்லாஹு அக்பர் அதே மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா சொல்லும் பொழுது நம்ம அதே வார்த்தைகளை வந்து நம்ம வந்து திருப்பி சொல்லணும். ஆனால் ஹையால சலா அப்படின்னு சொல்லும் பொழுது ஹையாலல் ஃபலாஹ் சொல்லும் பொழுதும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம சொல்லணும். இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்குன்னா, நிச்சயமாக வந்து உயர்ந்த மகத்தான அல்லாஹோட உதவி இல்லாமல் நம்மளால் இருந்து பாவத்திலிருந்து தப்பிக்கவும் முடியாது, நன்மைகளை நம்மளால் செய்யவும் முடியாது அப்படின்றது தான் அர்த்தமாக இருக்குது. அதே மாதிரி ஃபஜருடைய பாங்கில் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அது அப்படின்ற வார்த்தையை வந்து முஅத்தினார் சொல்லுவார்ல, அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா சதக்த வ பரர்த்த ஒபில் ஹக்கி நதக்த, இந்த பதிலை வந்து நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். மறுபடியும் கேட்டுக்கோங்க. சதக்த வ பரர்த்த ஒபில் ஹக்கி நதக்த. இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொன்னீங்க, நல்லது செஞ்சீங்க, சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்க. இதோட அர்த்தம் அதுதான். உண்மையை சொன்னீங்க, நல்லது செஞ்சீங்க, சத்தியத்தை சொன்னீங்க. இதுதான் சதக்த ஒ பரர்த்த ஒபில் ஹக்கி நதக்த அதனுடைய அர்த்தமாக இருக்குது. இந்த முறையில் தான் நம்ம வந்து பாங்குக்கு பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாங்குக்கு பதில் சொல்லி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாங்கு துவா வந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் பாங்கு துவா வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஹ்வத்தி தாமதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபலீலத்த வதரஜத்தர் ரஃபியத்தல் ஆலியத்த ஷரீஃபத்த வபாஷஹு மகாமன் மஹமூதனில்லதி வ அத்தஹு வர்சுகுனா ஷஃபாதஹு வ ஔரிதினா ஹவுலஹு யௌமல் கியாமதி இன்னக லா துஹலிஃபுல் மியாத். இதுதான் வந்து பாங்கு துவாவாக இருக்குது. இது சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா ஹைரி ஹல்கிஹி சையதினா முஹம்மதி வாலிஹி வஸஹபிஹி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கிறது கொஞ்சம் சிறப்புக்குரியதாக இருக்குது. நீங்கள் வந்து அது சொல்லாட்டியும் பரவாயில்ல. இன்னக்க லா துஹலிஃபுல் மியாத் அதோட வந்து பாங்கு துவா வந்து முடிஞ்சிருது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பாங்கு துவாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குவோம். பாங்கு துவாவுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ் இந்த அழைப்புடைய நிலையான இரட்சகன் யாருன்னா நீதான். நீ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசீலாவையும் இன்னும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடு ரஹ்மானே. நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாக்களித்த மாதிரியே மகாமே மஹமூதுன்ற அந்த ஒரு அந்தஸ்தில் அவங்கள வந்து எழுப்பிடு ரஹ்மானே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை வந்து மறுமை நாளில் நீ எங்களுக்கு வந்து வழங்கிடு. இன்னும் வந்து அவர்களுடைய ஹவுலுல் கௌதர் இன்னும் நீர் தடாகத்துக்கு நாங்கள் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துடு ரஹ்மானே. இன்னுமே நீ வந்து வாக்குறுதிக்கு எப்போவுமே மாறு செய்ய மாட்ட அப்படின்றது தான் இந்த பாங்கு துவாவுடைய அர்த்தமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம பாங்கு சொல்கிற முறை எப்படி, பாங்கு சொல்லக்கூடியவங்க அதை எப்படி சொல்லணும், அதே மாதிரி பாங்குக்கு எப்படி பதில் சொல்லணும், இன்னும் பாங்கு துவா அதனுடைய அர்த்தம் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இனிமேல் பாங்கு சொன்னால் அதை வந்து நம்ம செவி தாழ்த்தி அதை கேட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் வந்து தூய்மையாக நல்ல முறையில் ஒது செஞ்சுட்டு உள்ளச்சத்துடன் 2 அல்லது 4 ரக்காயத்து அது ஃபர்லோ நஃபீலோ அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு வந்து தொழுகிறாங்களோ நினச்சி நிச்சயமாக அவங்களுடைய பாவத்தை வந்து அல்லாஹ் தஆலா வந்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருடைய பாவங்களையும் வந்து வல்ல ரஹ்மான் மன்னித்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.